இந்த வீடியோவில் வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து ஒரு க்ரியேட்டிவான சீம்லெஸ் கரோசல் ஆட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுற வெர்டிகல் சைஸஸ் பார்த்தீங்கன்னா 1:1, அதாவது 1080 × 1080. அனதர் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:5, அதாவது 1350 × 1080. ஸோ இந்த ரெண்டு சைஸஸ் தான் வெர்டிகலான ஒரு இமேஜ் போஸ்டர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த 1:1 சைஸில் போஸ்ட் போடுறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்கொயரான போஸ்ட்டாக தான் இருக்கும். பட் 4:1 சைஸில் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய கண்டென்ட் வந்து நம்ம கன்வே பண்ண முடியும். ஆடும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் 4:5ல் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் வியூவை வந்து அதை கவர் பண்ணி போட முடியும். ஸோ அதனால தான் எல்லாருமே 4:5 சைஸஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மல்டிபிள் இமேஜஸ் லோட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு கண்டினியூட்டி இருக்கிற ஒரு கண்டென்ட்டை வந்து ஒரு ஆடாக போஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஈஸி லேஅவுட்டை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சீம்லெஸ் கரோசலாக பண்ண போகிறோம். சீம்லெஸ் கரோசல்னால் என்னென்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்லைடை வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிசைன் கண்டினியூட்டியை பார்க்கலாம். ஸோ இது மூலிமா வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண வைக்கலாம். 4:5 சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1080 × 1350. ஸோ இந்த சைஸ் வச்சுட்டு க்ரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் போஸ்டர் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கரோசலாக மாற்ற போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கரோசல் அப்படின்னா மல்டிபிள் போஸ்டர். ஸோ அதை வந்து ஒரே பேஜில் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கேன்வாஸ் சைஸ் போயிடுறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் எத்தனை போஸ்டர்ஸ் வந்து நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நான் வந்து 3 போஸ்ட் போட போகிறேன். ஸோ 1080 × 3, 3240 இந்த சைஸை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து 3 போஸ்டர் வந்து இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி ஃபுல் சைஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ரெக்டாங்கிள் மார்க்யூ டூல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் சைஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து சிங்கிள் போஸ்டரோடைய சைஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம், 1080 அண்ட் 1350. ஸோ இந்த சைஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த சைஸில் தான் வந்து உங்களுக்கு மார்க்யூ க்ரியேட் ஆகும். இப்போ இங்கே இருக்கிற ரூலர் இல்லை அப்படின்னா Ctrl+R ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரூலர் வரும். ஸோ ரூலர் எடுத்துக்கங்க. ரூலர் எடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து கைடு எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ Ctrl+D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். அகெயின் கிளிக் பண்ணுறேன். ஒன் மோர் செலெக்ஷன் கிடைக்கும். இந்த செலெக்ஷனை மூவ் பண்ணி இந்த கைடோடு ஸ்னாப் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு கைடு எடுக்கிறோம் அகெயின். ஸோ Ctrl+D கொடுத்து இதையும் டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு 3 செக்ஷனாக வந்து 3 போஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு சைஸை வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் பண்ணலாம். ஸோ பேசிக்காக வந்து நான் வந்து இதுக்கு என்டையர் பேக்ரவுண்டும் ஒரு கலர் கொடுத்துட்றேன். ஸோ ரஃபாக வந்து உங்களுக்கு ஒரு லேஅவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு இமேஜ் பார்ட். இங்கே ஒரு இமேஜ் யூஸ் பண்ண போகிறீங்க, தென் இங்கே ஒரு இமேஜ் யூஸ் பண்ண போகிறீங்க. தனித்தனி போஸ்டர் தான் அப்லோட் ஆக போகுது. பட் இது சீம்லெஸ் கரோசலாக காமிக்கிறது என்ன பண்ண போகிறோம்னா, ஏதாவது ஒரு எலிமெண்ட்ஸ் ஒரு டிசைனை வந்து நம்மளுடைய கண்டினியூட்டி வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து அகெயின் வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சில கண்டென்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி இங்கே சில கண்டென்ட் யூஸ் பண்ண போகிறீங்க ஆர் இமேஜ் யூஸ் பண்ண போகிறீங்க. தென் இங்கே சில கண்டென்ட் ஆர் இமேஜ் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ டிபெண்ட்ஸ் யுவர் டிசைன், யுவர் க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் என்னாலும் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய டிசைனை வந்து நெக்ஸ்ட்டு போஸ்டருக்கு வந்து நம்ம கண்டினியூ பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்டாக ஃபோட்டோஷாப் ஃபைலாக வந்து நீங்கள் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இது அவுட்புட் இமேஜ் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா, ஸோ திரும்ப வந்து நீங்கள் ரெக்டாங்கிள் மார்க்யூ டூல் எடுத்துகிட்டு ஏற்கனவே நீங்கள் ஃபிக்ஸட் சைஸ் கொடுத்தீங்க இல்லையா, அதே சைஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த சைஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் மெனு போயிட்டு க்ராப். இப்போ மற்ற டிசைன்ஸ் அப்படியே இருக்கும், பட் பேஜ் சைஸ் வந்து இந்த செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா Ctrl+D கொடுத்துறேன், Shift Ctrl+Alt+S, அதாவது சேவ் ஃபார் வெப். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சிங்கிள் போஸ்டர் 1080 1350. இங்கே வந்து ஜிஃப் இருந்ததுன்னா ஜேபேக் கொடுத்துங்க. இமேஜ் குவாலிட்டி மற்ற செட்டிங்ஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் சேவ் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்லைடாக வந்து சேவ் பண்ணிக்கிறோம். Ctrl+Z ஆர் Alt Ctrl+Z கொடுத்து அன்டூ பண்ணிங்க. ஸோ தென் வந்து நெக்ஸ்ட் செலெக்ஷன்ஸ் அதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம். ஃபிக்ஸட் சைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் மூவ் பண்ணி வச்சுங்க.
image menu, crop and shift control alt s save for கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பேசிக். இதுதான் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு லைவாக காமிக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு carousel பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய டிசைன் கண்டினியூட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஸ்லைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்லைடுக்கு போயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் 3 ஸ்லைடுக்கான போஸ்டர் சிங்கிள் பேஜ்லேயே வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இமேஜ் 1 2 3. ஸோ இது மாதிரி தனித்தனி இமேஜஸ் சேவ் ஆகிடும். இதை வந்து நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் போஸ்டர் டிசைன் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணும்போது ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஸோ போஸ்டர் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 1:1, அதாவது 1080 சைஸுக்கு தான் வந்து போஸ்டர் வந்து எடுத்துக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய போஸ்டரை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஆரோ மார்க் இருக்கும் பார்த்தீங்களா, எக்ஸ்பாண்ட் ஆரோ மார்க். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இங்கே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி எவ்வளோ பிக்சர்ஸ் வேணுமோ நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் க்ரியேட்டிவாக உங்களுடைய போஸ்டர் போடுறது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய ஒப்பீனியனும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.